அடன்மை யாவரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து தேவன் இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே 2026 வருஷத்தின் 6ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள் காலை வேளையில் அடியனை உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கொஞ்ச நேரம் கீழே இருக்கிறவங்க முழங்கால் படிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை முழு உள்ளத்தோடு துதிக்கிற பிள்ளைகளா இம்மட்டும் நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த தேவனை நோக்கி அவருடைய தயவுள்ள கரம் அவரை நம்ம இம்மட்டும் நம்மளை தாங்கினது கிருபைகளுக்காக நன்றி உள்ள பிள்ளைகளா எல்லாரும் வாய்களை திறந்து பார்க்கலாம். தேவன் இந்த ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக விசேஷத்துமாய் இந்த நாளிலே தேவன் ஒவ்வொரு பகுதியிலும் நம்மளுடைய கரத்தை பிடித்து அவர் உலாவுகிற தேவனாய் அவருடைய பிரசனம் இந்த ஸ்தலத்து மேல இருக்கும்படியாக ஏற்ற ஒரு வார்த்தையை தேவன் கட்டளையிட்டு வருகிற மக்களையும் துரிதமாய் கொண்டு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல நம்ம தான் பாஸ்டமா ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கிருபை கிருபை சாங்க சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? இன்னும் நாழியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிற்கிறனே இன்னும் நாழியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளன் இல்ல எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 சேர்ந்து பாடுவோமா? படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறனே நிற்கிற நிர்மூலமாகாமலும் இருக்கிற ஆனாலும் நிற்கிறனே கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாம் உங்க கிருப ஆனாலும் கரங்களை தட்டி கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளன் இல்ல எல்லாம் கிருப நான் இல்ல என் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப. அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினது பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது கரங்களை தட்டி பாடுவோமா? வியாதி எல்லாம் மாறினது கிருபை பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் மாறினது கரங்களை தட்டி பாடுவோமா? கிருப 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 இம்மட்டும் எங்களை நடத்தினது இம்மட்டும் எங்களை தாங்கினது கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல தாளன் இல்ல எல்லாம் கிருப செது நான் இல்ல ஒரு விசை நான் இல்ல
ஒன்றும் இல்ல. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை கிருபை. இன்னும் நாரியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் ஆனாலும் சேர்ந்து இன்னும் நாரியல, இன்னும் தோற்று போகல, போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் தட்டி பாடுவோமா? கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை கிருபை. நான் இல்ல, பலன் இல்ல, காலதில்ல, எல்லாம் கிருபை காலதில்ல, கரங்களை தட்டி கிருபை 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 கிருபைன்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை தட்டி போடுவோமா? கிருபை 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 எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும்? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இருந்தாலும் அவருடைய தயவுள்ள கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளையும் மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். இரண்டாவது பாடலாக அவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரான தேவனை நோக்கி, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்த துணையாளர் என்ற பாடலை கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே, மகிமைக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. சென்று துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே, மகிமைக்கும் பாத்திரரே, மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன். கரங்களை தட்டி அவர் அறிந்த நாம் அவர் மேல வாஞ்சியோடு இந்த கால வேளையில வந்திருக்கிற பிள்ளைகளாய் உந்த நாமும் அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. அறிந்த என்னை, உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஒரு
ஒருமனப்பட்டவர்களா இந்த கால வேளையில அவரை துதிக்க வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகளாய், அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிற பிள்ளைகளாய், துதிக்கும் கணத்துக்கு பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளர். கரங்களை தட்டி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளை வழுவாதபடி தாங்கி பிடிக்கிற தேவன் இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறாரே. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளாயன் அடைக்கலமையா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலம் நீரே என் ஆதாரமே. சேர்ந்து கரங்களை தட்டி, அடைக்கலமே நீரே என் ஆதாரமே, ஆதாரமே ஆராதனை. அவர் ஒருவரே நம்மளுக்கு ஆதாரமாய் இதுவரை நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரே. உமக்கே எத்தனை பேர் நம்மளை விட்டு பிரிந்திருந்தாலும், எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், அவர் ஒருவரே நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாரு. உமக்கே துதிக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையா. எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து ஆராதனைக்குள்ளாக வருவோமா? அவர் ஒருவரே துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரை நோக்கி, எந்தன் மனவாளரே ஆராதனை நாளைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் பாதிரே, மூயவரே எந்தன் துணையாளர், துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. கடைசியாய் ஆராதனை. எல்லாரும் வாயை திறந்து மீதியான காரியத்தை உமக்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்ற வண்ணமாய் ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான அருமையான பிரதர் இம்மானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 150 சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 150. சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 150. அல்லேலுயா, தேவனே அவருடைய பரிசுத்த தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால தோணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடு சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேராசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? அல்லேலூயா,
சுவாசமுள்ள யாவும். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் பிரதம ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். நேரடியாய் நம்ம வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்த வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, சகித்து நின்று, பொறுத்து நின்று, காத்து நின்று, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இந்த மாதத்துல செய்ய போகிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் பாருங்கள். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக, உன் எகிப்தியருக்கு எதிராக, உன் சத்துருக்களுக்கு எதிராக, உன்னை பலவீனப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க இதுவரைக்கும் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்ற பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் வாரத்தில் பேசும்போது என்ன தலைப்பில் நான் பேசேன்? எப்போ தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை தேவன் வழி நடத்துவார், நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். என்ன வார்த்தையில் சொன்ன தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பினால் சித்தி பெற்று கர்த்தர் செய்ய அற்புதத்தை பார்ப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்புகிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று முதல் வாரத்தில் பேசியிருந்தேன். இந்த நாளுக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வரும் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் இந்த 3ஆம் வாரத்திலே அடியனை நிமித்தமாய் உங்களிடத்திலே ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பாதுகாப்பா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக அடியனை நிற்க வைத்து கர்த்தரை துதியுங்கள். எது வேணாலும் பண்ணிக்கோ, எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இரு, ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை துதி, அப்போது அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. துதிப்பதினால் கிருபை பெற்று கர்த்தரால் ரட்சிப்பை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையினால் ஆசி பெற்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்ப்போம். முதல் வாரத்தில் பேசினேன். இன்னைக்கு பேச போகிற தலைப்பு துதிப்பதினால் கிருபை பெற்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு சொல்லலாமா? உங்க கிருபை இல்லாம, வாவ், ஹல்லேலூயா. காலையில் எழுந்தவுடன் மாலைவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது, நிர்மூலமாகாம. ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திருவேனேன். இந்த பாட்டா தெரியுமா? இதுவும் தெரியாதா? துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தர் பாட்டு இருக்கு, ரொம்ப பிடிச்ச பாட்டு. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது,
ஹalleluya 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 ஹalleluya. ஏன் அந்த பாட்டு பாடுற தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. நம்ம இங்க போராடுகிற காரியம், நம்ம படுகிறதான கஷ்டங்கள் எல்லாம் எதுக்குமா? நாளைக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும்லாம் சொல்லாதீங்க. நான் ஆண்டவருடைய வாசஸ்தலத்துல வாசம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. இட்ஸ் a temporary, ஒரு ரெண்ட் ஹவுஸ் மாதிரி தான் நம்ம இருக்கிறோம் இந்த பூலோகத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இது நிரந்தரமான கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு இந்த பூமி நிரந்தரம் அல்ல. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேருக்கு வலது கை இருக்கு? கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். அப்படியே உங்க இருதயத்தின் மேல வைத்து, நான் மரித்தாலும் என் கிறிஸ்துவோடு இருப்பேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நீதிமொழிகள், சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் மரணத்தின் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா மரித்தாலும் சதா காலத்திலும் என் தேவனோடு நான் உயிரோடு இருப்பேன். ஆமென். ஹalleluya. ஆண்டவரை கிருபையினால தான் நாம இதுவரை இருக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறதுனால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்களேன். இன்னொரு தடவை சத்தமா சொல்லுங்களேன். அவரிடத்துல இருந்து கிருபை வேணும் சொல்றவங்க மாத்திரம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. இங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல சிம்பிளா கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டாரு. சங்கீதக்காரன் தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, எதனால அவரை துதிக்கணும், எதனால கிருபை பெருகும்னா 118ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஏமா நீ எவனையோ அவன் நல்லவனோ கெட்டவனோ போய் துதி பாடுறோம்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு தடவை சான்ஸ், இதே தான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஒரு தடவை ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் தொழுது பாருங்க, துதிச்சு பாருங்க. ஹalleluya 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 ஹalleluya. அங்க வந்து எரிகிற அக்கினி நம்மள மாதிரிலாம் சும்மா வந்துட்டு வரலன்னா பிரச்சனை கிடையாதுலாம் இல்ல. நீ வரலன்னா உன்னை தூக்கி உள்ள போட்டுருவான்னு சொல்றான். அந்த இடத்துல ஆண்டவரை நம்புறாங்க. யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவர் எங்களை காப்பாற்றினாலும் காப்பாற்ற விட்டாலும். ஆமென். நான் உண்மையா சொல்றேனா போய் சொல்றேனா? பைபிள்ல இருக்கத பேசிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இதேதான் உங்களிடத்துல ஒரு நம்பிக்கை வரணும், விசுவாசம் வரணும். இந்த வாரத்துல நாங்க இதை செய்து முடிப்போம். ஆமென். அவர் கொடுக்கிறாரு, வருது வரல, எனக்கு பணம் இருக்கு பணம் இல்ல, எனக்கு பலன் இருக்கு பலன் இல்ல, நான் என் கடன் பிரச்சனை இவ்வளவா இருக்கு இல்ல, அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல, என் தேவன் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. சொல்லுவாங்களா ஒரு சில பேர், அவனை நீ ரொம்ப குருட்டுத்தனமா நம்பின்னு இருக்கன்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? என்ன நம்பிக்கையில அவன் மேல அப்படி ஒரு பாசமா இருக்கிற அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கணும் நம்ம கிட்ட. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆமென் ஹalleluyaவே. ஹalleluya ஹalleluya. அந்த விதமான நம்பிக்கை எந்த ஒரு பிள்ளை துதிக்கும் போது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, தேவனுக்கு கொடுக்கும் போது, தேவனை சேவிக்கும் போது இருக்கிறதோ, அந்த பிள்ளைக்கு நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கிருபை இல்லாம இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதை உணர்ந்தவனா தான் சங்கீதக்காரன் தாவீது 23ஆம் வசனத்தில் 1ஆம் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் வாசிங்க. இந்த வசனம் இல்ல இருந்தாலும் வாசிங்க பரவாயில்ல. கர்த்தரே, அதையும் எடுத்து தேடுறீங்க பாத்தீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கடைசி வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் மேல நம்பிக்கை வைக்கிறாரு. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான்
அசிங்கப்பட போறதில்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் பலவீனமா இருக்க போறதில்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் வெட்கப்பட மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? மேல சங்கீதக்காரன் தாவீது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். கடைசியா முடிக்கும் போது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அங்க நம்பிக்கை இருக்கிறனால தான் இந்த வார்த்தை வருது அவர் வாயிலிருந்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை தேவன் மேல நம்பிக்கை வைத்து துதிக்கிறதோ அந்த பிள்ளைக்கு தான் நன்மையும் கிருபையும் முன்னாடி வரும். போடல, எங்க வரும்? முன்னாடி யாரு இருக்கணும்? சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. டவுட் ஒரு சில பேருக்கு வருதா? ஆமென். வருமா? அந்த பிரதர் அந்த சிஸ்டர் கொடுத்துருவாங்களா? டாக்டர் நல்லா பண்ணிடுவாங்களா? இந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க, இந்த டேட்டுக்குள்ள குழந்தை பிறந்துருமா? டவுட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் இவ்வளவு நேரம் கதையா விட்டாரே, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ ஏன் அவரை துதிக்கணும்னா அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராய், கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி கிருபை? யாரால கிருபை பெற்றுக்கொள்ளுமோ யார் அவர்? எடுத்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14, 16, 17, 14, 16, 17. யோவான், ஜான் சாப்டர் 1. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. 16ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய பரிபூரத்தினால், எவருடைய பரிபூரத்தினால், வாசிங்க தொடர்ந்து. பரிபூரத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எதன் மேல? எதன் மேல? எத? ஹலோ, ஒரு கிருபை இல்ல, கிருபையின் மேல கிருபை. ஒன்ஸ் மோர் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறதான காரியங்கள் எப்படின்னா, சுரேந்தருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க நான் ஜெபிக்கிறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே இதிலும் அதிகமாய். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்த்துறீங்க? இடிசின்னு போட்டு எத்தனை டாட் வைப்பாங்கம்மா? டீச்சர் அம்மா, எத்தனை டாட் வைப்பாங்க? 3 டாட் வைப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாட் இஸ் தட் மீன்னா? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா ஃபார் எவர் லாஸ்டிங், ஃபார் எனி. எத்தனை தடவை வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் அதை, எத்தனை தடவை வேணாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவர் உங்களுக்கு உண்டு பண்ணிருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் இவ்வளோ பெரிய டைமண்ட் வச்சுட்டு இருக்கும்போது இந்த டைமண்டை எடுத்துட்டு நீங்க ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் கொடுக்குற பெரிய டைமண்டை வாங்குறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. சின்ன ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போதும் ஆண்டவரே, சபைக்கும் லேட்டா போவோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி எனில் அவர் மூலமா நியாயப்பிரமாணம் வந்தாச்சு, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. யாருனால வரும் நம்மளுக்கு கிருபையும் சத்தியமும்? சத்தியமாகிய இந்த வார்த்தை, கிருபை, இது ரெண்டுமே யார் இடத்துல இருந்து வரும்? இங்க சும்மா நின்று இவரு பேசிட்டு இருக்கிறாரெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு வார்த்தையும் தேவன் உங்களிடத்துல பேசுகிறதான வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு கிருபை வேணுமா, சத்தியம் வேணுமா? அது யார் இடத்துல இருந்து வருதுன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க முயற்சி செய்யலாம், ஃபினான்சரை போய் பார்க்கலாம், லோன் ஆபீஸை போய் பார்க்கலாம், பிரதர்ஸ் கிட்ட பேசலாம், சிஸ்டர்ஸ் கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேசினாலும் கிருபை அப்படின்றது தேவன் கொடுக்கிறது. ஆமென். அவங்க செய்யணும்னு அவங்களுக்கு மைண்டை மாத்துறது யாருடைய வேலை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. நேற்றைய தினத்தில் சுரேந்தர் பிரதர் கிட்ட கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் அந்த உன்னர் லேண்டு, ஆமென், அவர்கிட்ட பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, ஜெபம் பண்ணுவோம் பிரதர், ஆமென், ஹalleluya. நம்மளால முடிஞ்ச முயற்சி செய்கிறோம். விலையை செய்கிறவர் யார் தான்? அவர் தான். நம்மளுக்கு எது தேவை, என்ன தேவை, எந்த நேரத்தில் தேவைன்னு அவர் அறிவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏன் அவரை துதிக்கணும், ஏன் கிருபை கிடைக்கணும்னா அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராய் நம்மளுக்கு கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யார் அவர்னா இயேசு கிறிஸ்து. கிருபையின் மேல் கிருபை, நம்மளுக்கு கிருபையும் சத்தியத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த கிருபை நம்மளை எப்படி வைத்திருக்கிறதுனா கலாத்தியர் 1:15 எடுத்து வாசிங்க. நான் கிருபையோட தான் இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க கலாத்தியர். ஒரு டவுட் வந்துடும்ல, அப்போ நான் இப்போ கிருபையோட தான் இருக்கிறேன்னா பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலாத்தியர் 1:15 வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். என்னவா? புரிஞ்சுக்கோங்க, நீங்க சும்மாலாம் வந்து இங்க உட்காரல, தாயின் வயிற்றிலே உங்களை கிருபையினால அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எனக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து துதி செய் மனமே, துதி போரை கைவிட மாட்டா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. தொடர்ந்து துதிக்கிறது மாத்திரம் தான் நம்ம வேலை. ஆமென், ஹalleluya. அவர் கைவிடாத தேவனாய் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. நம்ம ஒரு பிளான் போடுவாங்க, இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குதுன்னு நினைக்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கோங்க, பிசாசுக்குள்ள வந்துட்டான். ஆமென், ஹalleluya. ஏன்னா அந்த பிளான் நடந்துச்சுன்னா நம்ம தேவனை அதிகமா துதிக்க ஆரம்பிச்சிரும். ஆமென், ஹalleluya. அவன் அதை தடுக்க ஆரம்பிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் பாஸ்டர் நான் கஷ்டப்பட்டாலும் அவன் தடுக்கிறான் பாஸ்டர், விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஹalleluya. அதை பொளந்துட்டு, ஆமென், அதை உடைச்சிட்டு, ஆமென், ஹalleluya. இவ்வளவு பெரிய எரிகோ கோட்டை நிக்குதே, நிக்கல ஜனங்க. ஆமென், இவ்வளவு பெரிய செங்கடல் எதிர நிக்குதுன்னு சொல்லி பயந்து திரும்பி எகிப்துக்கு போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாவற்றையும் முறியடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கானானுக்குள்ள பிரவேசிக்க வைத்தார். ஆமென். எத்தனை ஜனங்கள் சொன்னல? எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை பேர் சொல்லுங்க? எத்தனை பேர் பிரதர் கானானுக்குள்ள போனாங்க? கிளம்பி வந்தது எத்தனை பேர் பிரதர்? 6 லட்சம் பேர். எத்தனை பேர் தான் உள்ள போனாங்க? நடுவில் வந்ததெல்லாம் காக்காவா இருக்கும். ஆமென், நான் சொன்னது புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து போய் சேராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வந்து சபையை குறை சொல்லிடுவோம், வந்து பாஸ்டர் குறை சொல்லிடுவோம், வந்து மோசையை குறை சொன்னாங்கல்ல, அப்படி தானே? நான் ஒழுங்கா அங்கேயே இருந்திருப்பேன்டா, ஒழுங்கா அவன் அடிச்சாலும் சோறு போட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அங்கிருந்து இங்க வந்தா இவன் திட்டியே சாவடிக்கிறான். இதுக்கு பாஸ்டர் தேவகலட்சுமே பரவாயில்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இதுக்கு நான் சிஎஸ் சர்ச்சிலே போய் உட்காந்துக்குவேன். ஆமென், போய் உட்காந்துக்கோ. கண்டிப்பு எங்க இருக்குதோ அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. ஒருத்தன் வளரணும், கஷ்டப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கஷ்டப்படாம ஒன்றும் நிலைக்காது. ஹalleluya, எதுவுமே நிலைக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கினாதான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கினாதான் அடுத்த ஸ்டாண்டர்டுக்குள்ள போக முடியும். கேம் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, இப்போ கூட விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அதில் கஷ்டப்பட்டு விளையாடினாதான் அடுத்த லெவல் போக முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சுறா 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 மேலே பின்னாடி உள்ள பலான்னுட்டு டைம் ஆகுது, கிளம்புற நேரத்தில் என்னடா சுறா. ஆமென். அப்படி வாங்கிட்டோம் விளையாடுறான் பார்த்தியா, அவன் தான் அடுத்த லெவல் போவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரெக்டா இல்லையாம்மா? ஹalleluya. அம்மா அடிக்கிறாங்க, நாளிலேருந்து ஃபோனே எடுக்கக்கூடாது முட்டுறவன் கேமை ஓவர் பண்ண முடியுமா? முடியாது. அதே தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசு அடிக்க தான் செய்வான். பக்கத்தில் இருக்கிற கைகள் இப்படி பிசாசு அடிப்பான், சொந்தக்காரங்க அடிப்பாங்க, நம்பிக்கை நம்புனவன் எட்டி உதைப்பான், பக்கத்தில் இருக்கிறவன் ஓட ஓட அடிப்பான். கிறிஸ்தவ மாத்திரம் நம்பு. ஹalleluya,
ஹல்லேலூயா. நான் இதை தான் சொல்ல வரேங்க. இன்னைக்கு உண்டான தலைப்பே இதுதான். நீ ஆண்டவர் மட்டும் துதிக்க ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் எப்பவுமே துதிச்சிட்டே எது வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, ஏசப்பா ஸ்தோத்திர. 10,000 ரூபாய் எதிர்பார்க்கறதுல ஒண்ணுமே வரலனாலும் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டார், நாளைக்கு ஏஞ்சி நான் நடப்பேன், காலே வராம போனாலும் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அத்தமா தாயின் கர்ப்பத்திலிருந்து அழைத்திருக்கிறார். எப்படி எப்படி? கிருபையினாலே. சத்தமா சொல்லுங்க. அப்போ நீங்க கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபை பெற்றதுனால தான் இந்த காலையில் வேளையில அவருடைய சத்தியத்தை இந்த நாளில் கேட்டுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு இந்த கிருபையை கொடுக்கிறார்? யாருக்கு வருகிற நாட்களிலும் கிருபையை கொடுப்பார்னா, எடுத்து வாசிங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து. யாருக்கு? உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் தேவன் உடன்படிக்கையும் கிருபையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு பிள்ளை தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறதோ அந்த கிருபையை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அன்போடு தான் இருப்பேன் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அப்பொழுதுதான் உங்க கூட இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார். எப்போ? அன்பும் கற்பனைகளும் கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி உங்களோட கூட இருக்க போகிறாரா? கிருபையின் நிமித்தமாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இந்த கிருபை எங்களை கூட வரணும்னா நாங்க என்ன பண்ணணும், எதை பண்ணணும்னா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 34:1. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். பக்கத்தில் இருக்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க. இப்போ கிருபை வேணும்னா அவர் எக்காலத்திலும் அவருடைய துதி எப்போதும் வாயில இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை விதமான சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட கூட்டிட்டு வந்து காப்பாத்தி கூட்டின்னு வராருமா, கஷ்டப்பட்டு கூட்டின்னு வராருமா. அவனை கல்லெறிய போற நிலைமை வந்தாலும் தேவனை துதிக்கிறது மாத்திரம் மோசை விடலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதே தான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். உங்க கூட இருக்கிறவனே உங்களுக்கு குழி பெரிச்சாலும் தேவனை துதிக்கிறது மாத்திரம் நிறுத்தாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதி எப்போதும் எந்த காலத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பே, இயேசுவே உம்மை நான் துதி. யாரும் கை தட்டுறாதீங்க. கையில வந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பாஸ்டர்? இங்க கை தட்டினா தான் அங்க வேலை நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை அப்படியே நின்னது பாஸ்டர், நிக்காம இங்க நிக்கிறதுல துதிக்கும் போதே நீ துதிராடே, டேய் நீ துதிராடே. நான் நீ என்ன உன்னால பண்ண? எப்போ இது எப்போ இது உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே அதே தான் இங்கேயும் ஆராதனையில் ஒரு சில பேர் நீ என்ன உன்னால சவுண்ட் வெய்யி,
விக்கி பிரதர் பாடட்டும், ஜாய் சிஸ்டரே வேத்து நின்னு பாடட்டும், முடியாம கூட பாடட்டும். ஏய் நான்லாம் கையை தட்ட முடியாது, நீ பாடுறா. ஏதோ வந்திருக்கிறேன் சும்மா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது துதியாங்க, இது ஆராதனையாங்க, இது தேவனை மகிமைப்படுத்துறதாங்க. வந்தாலே பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரோட தொடர்புல இருக்கிற பிள்ளைகளை எது வந்தாலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த காலத்துலலாம் எங்க தாத்தாலாம் எழுந்தாருன்னா அந்த வர்ஷிப்பை நிறுத்தத்துக்கு டேபிளை தட்டுவாரு. ஒரு சில பேரை போய் இறங்கி போய் தலை மேல கை வச்சு நாங்க ஜெபம் பண்ணி அவங்கள அமுக்கணும். ஒரு சில நேரத்தில் இந்த காட்டுற பக்கத்துலலாம் ஒரு சில பேர் அப்படி ஆவியில நிரம்புவாங்க. பாஸ்டம்மா சொல்லி நான் நிறுத்த சொல்லுவேன், ஏன்னா எனக்கு டைம் இல்லை, அடுத்த பிரசங்கம் பண்ணுமே. ஹல்லேலூயா. ஆராதனையாச்சும் ஒழுங்கா ஆராதிங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மறந்துருங்க, ஆண்டவரை மாத்திரம் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதுதான் உங்களுடைய தேவைகள். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி தேடணும்? கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், என் வாயில இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் துதிக்கிறது? எதனால அவரை துதிக்கணும்? ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. ஏன் அவரை துதிச்சே ஆகணுமா? ஏசாயா 42 8 43 21 ரெண்டு வசனத்தை எடுத்துக்கோங்க. 42 8. நான் கத்து, இது என் நாமம், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் ஹலோ என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். சொல்லுவாங்களே பொசசிவ்னு சொல்லுவாங்க, பாத்தீங்களா? வாட் இஸ் மீன் பை பொசசிவ்? போட்டா எடுக்கணும், உரிமை. பொசசிவ், என்ன தவிர யாரும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரும் பொசசிவோட பேசுறாரு. ஏன் அந்த பொசசிவ் தெரியுமா? 43 அதிகாரம் 21 வசனத்தையும் வாசிக்கலாம். என் நாமத்தை நீங்க வேற இடத்துல துதிச்சீங்கன்னா நான் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, எதனால? நான் இந்த ஜனத்தை ஏமா உங்களை உருவாக்கினவர் நான், உனக்கு உயிர் கொடுத்தவன் நான், எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீங்க யாரை துதிக்கணும்? யாரை துதிக்கணும்? பிரதர் ஆகாஷ் பிரதர், நீங்க யாரை துதிக்கணும்? இங்க துதிக்காம எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க துதிக்காம வெளியே போய் ஆமென். ஏன்னா அவர் இங்க தான் துதிக்க சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் நாமத்தை நீ துதிக்கணும். என் நாமத்தை நீ துதிக்காம வேற யார்கிட்ட நீ துதிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஹல்லேலூயா. 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 ஏன்னா இந்த ஜனம் என்னுடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உரிமை எடுக்கிறாருமா நம்ம கிட்ட, நீ என்னுடையவன். ஆமென். ஹல்லேலூயா. என் கிட்ட மட்டும்தான் பேசணும், நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். இது வந்து சந்தேகம் கிடையாது, உங்க மேல இருக்கிற பிரச்சனை கிடையாது, அவர் உங்கள் மேல வைத்த அன்பு. ஹல்லேலூயா. அந்த தன்னுடைய ரத்தத்தை கொண்டு உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால நீங்க அவரை துதிக்கணும் தான் அவர் ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 எப்படி என்ன சொல்லி ஆண்டவரை துதிக்கணும்? லூக்கா 2 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. இது ரொம்ப டீட்டெயிலான சப்ஜெக்ட்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. துதிக்கிறதுனால கிருபை பெருகும். வாசிங்க. லூக்கா 2 அதிகாரம் 14 வசனம். சாரி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு எப்படி துதிக்கணும்னா, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்படி சொல்லிதான் துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதத்தில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், ஆனா இங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமியில சமாதானம் இல்ல. பக்கத்துல ஒரு அக்கா இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அக்கா இவங்களுக்கு பிடிக்காதவங்க வந்துட்டானா, நான் ஒரு சில டைம்ல வர்ஷிப் டைம்லலாம் பார்ப்பேன், நைஸா அப்படியே முன்னாடி நந்து வந்து அப்படியே நின்றுப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத அக்கா. உன்னதத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம், பக்கத்துல வந்து உட்கார்ந்த அக்காக்காக ஆத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க பிடிக்காதவங்க. இங்க பூமியில சமாதானம் இல்லாம நீ ஆண்டவரை எவ்வளவு தொழுதாலும் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை உண்டு, காண்கிற சகோதர இடத்துல கூட பிறந்தவன் மட்டும் சகோதரன் இல்லம்மா,
நீ பார்க்குற எல்லாருமே சகோதர சகோதரிகள், இங்க இருக்கிற எல்லாருமே சகோதர சகோதரிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காண்கிறவர்களிடத்துல நம்ம அன்பு கூறாவிட்டால் நீங்க எப்படி அன்பு கூறுவீங்க? அன்பு கூர்ந்தாதான் கிருபை பெருகும். ஃபர்ஸ்டே பேசிட்டேன் உங்ககிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கோங்க, எங்க உதைக்குது? அன்போடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற. எங்க அன்பு இருக்கு? ஆண்டவர் இடத்துல அன்பு இருக்கு, இங்க அன்பு இல்லையே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ துதிக்கிறதெல்லாம் ஓகே, உன்னதத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் பண்ணும்போது பக்கத்துல பார்த்தோம், ஐயோ ஐயோ இவ வந்து உட்கார்ந்துட்டா. ஹல்லேலூயா. நைட்டு தானே சண்டை போட்டா. ஆமென். மனக்கசப்போட உட்கார்ந்து இங்க துதிச்சாலும் துதி கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் நான் சொல்லும் போது, இங்க வரும்போது உங்களுடைய பகைகள், உங்களுடைய போர் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வெளியே போட்டுருங்க. ஹல்லேலூயா. இங்க வந்தா ஒரே நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் அது ரெக்கார்ட் ஆவதை பார்த்துட்டே இருங்க பிரதர், ஓகேங்களா? அப்போ கவனிங்க, அவரை துதிக்கிற பிள்ளைகள், அவரை ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள், கிருபை வேணும் சொல்லுகிற பிள்ளைகள். நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இன்னும் திரும்பவும் சொல்றேன், உன்னதத்திலே இருக்கிற தேவனை நோக்கியும் பூமியிலே சமாதானத்தை பற்றியும் துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி துதிக்கிறது தான் துதி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உன்னதத்தில் இருக்கிறவரை துதிக்கிறோம் பாஸ்டர். எப்படி எல்லாம் துதிக்கணும்? ஒரு 5 காரியங்களை சொல்லி, டைம் இருந்தா ஒரு 5 பேரை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முதல் காரியம், சங்கீதம் 150 சங்கீதம் 1 வசனத்தை எங்க வந்து துதிக்கணும், எப்படி துதிக்கணும்? வாசித்த சங்கீதத்திலே 150:1 வாசிங்க. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். போதுமா? எங்க தான் துதிக்கணும் ஆண்டவரை? எங்க துதிக்கணும்? பரிசுத்த ஸ்தலம் எது? அவருடைய ஆலயமாகிய இந்த ஸ்தலம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கீழே போய் வாசிங்கன்னா எப்படிலாம் துதிக்கணும் ஒரு ஸ்தலத்துல? வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். ஓகே. எக்கால துணையோடே அவரை துதியுங்கள். முதல் காரியம் எக்கால துணியோட துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புருவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். காத்தே வர மாட்டேங்குது. கை தட்டினா உங்களுக்கும் வலிக்காது, உங்க கைக்கும் வலிக்காது. ஆமென். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. கை தட்டுங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டோம். பேரோசையோட. ஆமென். நல்லா சத்தமா தட்டணுமா? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எத்தனை பேருக்கு சுவாசம் இருக்கு? மூச்சு இருக்கு பாஸ்டர் எனக்குன்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நீங்க எல்லாரும் எப்படி துதிக்கணும்? இப்படிலாம் துதிக்கணும். எங்க வந்து துதிக்கணும்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல. முதல் காரியம். 2வது காரியம் எப்படி துதிக்கணும்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:25 வாசிங்க. பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எப்படி துதிக்கணுமா? பயந்து துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சன்னிதானத்தில் வரணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏனோ தானே நின்று துதிக்க கூடாது, பயத்தோடு துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 3வது காரியம், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல பரிசுத்த ஸ்தலத்துல துதிக்கணும், 2வது பயத்தோடு துதிக்கணும். 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். போதும். 3வது காரியம், பாதி இருதயத்தோட இங்க துதிக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, முழு இருதயம் இருக்கணும். ஆண்டவர் என்கிட்ட பேச போகிறார். ஆமென்.
அப்படி எடுத்துக்கோங்க. பாஸ்டர் ஆண்ட்ரூ சாம் பிரபு பேசுறேன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. இந்த சத்தியத்தின் நிமித்தமாய் தான் உங்களுக்கு கிருபை பெறுவோம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள். இந்த சத்தியத்தை நீங்க ஒழுங்கா காதுல வாங்காத வரைக்கும் விடுதலை ஆக மாட்டீங்க, ரட்சிப்பை பார்க்க மாட்டீங்க. இந்த சத்தியத்தை நீங்க அறிந்தாதான், இந்த சத்தியத்தை உட்கொண்டால்தான், இந்த சத்தியத்தை நீங்க மனதில் எழுதி வைத்தால்தான் அது உங்களுக்கு அனுதினத்தில் ஆசீர்வாதத்தை, பரிபூர்ண திருப்தியை கொடுக்கும். எப்படி பேராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நான்காவது காரியம் 1 நாளாகமம் 29:13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். எப்படி துதிக்கணுமா? இங்க 4வது காரியம், அவன் நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்தி துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்தை, இயேசு என்ற திரு நாமத்துக்கு எப்போதுமே. அப்போ ஸ்தோத்திரம் சொல்லும் போதே அவர் நாமங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் தான் துதிக்கிறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாமத்தை அறிந்த பிள்ளைகளா இருக்கணும். 5வது காரியம், சங்கீதம் 22:3 வாசிங்க. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ எங்க எப்படி துதிக்கணும்னா, இஸ்ரவேலரா இருக்கிறீங்க, பரிசுத்தத்தோடு துதிக்கும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தத்தோடு அல்ல. நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரா? பரிசுத்தத்துக்கே தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாளை தினம் ஆராதனை நடக்க போகுதா? தப்பு பண்ணாம எவனும் இருக்க மாட்டான், இன்க்ளூடிங் மீ. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? நாளைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கணும்னா இன்னைக்கு நம்மளை பரிசுத்தம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நாளைக்கு வந்து நம்ம சபையில நிக்க போறோமா? நேற்றைய தினத்துல நம்ம ஆயத்தமாகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம ஆனா ஆயத்தம் ஆகுறது இல்லை. காலைல தான் ஏஞ்சி தண்ணி இருக்கா, மோட்டர் இருக்கா, ட்ரெஸ் எடுத்தோமா, ஆமென், எல்லாம் காலையில எடுத்து பார்க்கணும் தான் லேட் ஆகிடுது. ஹல்லேலூயா. நாளை தினத்துக்கு இன்றைக்கே நீங்க ஆயத்தம் பண்ணா கரெக்டான டைம்ல உள்ள இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 5 விதமான காரியங்களை எப்படி துதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். முதல் காரியம், அவருடைய ஸ்தலத்துல துதிக்கணும். 2வது காரியம், அவருக்கு பயந்து துதிக்கணும். 3வது காரியம், முழு இருதயத்தோடு துதிக்கணும். 4வது காரியம், நாமத்தை ஸ்தோத்திரத்தோடு துதிக்கணும். 5வது காரியம், பரிசுத்தத்தோடு துதிக்கணும். அப்படி துதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருக்கு என்ன விதமான கிருபை கொடுக்கிறார் பாருங்க. எரேமியா 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எவன் வந்து நின்னாலும், ஏன்னா இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை பொல்லாதவர்களின் கைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 விதமான காரியங்கள். எந்த ஒரு பிள்ளை தேவனை துதித்தார்களோ, தேவனுக்கு உத்தமமாய் இருந்தார்களோ, எந்த ஒரு பிள்ளை கிருபை பெற்றதோ, 5 பேரை நான் சொல்லிட்டு கலந்து போக ஆசைப்படுகிறேன். டக்கு டக்குன்னு சொல்லிட்டு கலந்து போயிடுவேன். நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். முதல் காரியம், அப்போஸ்தலர் 16:25 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25. சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்திருக்கிற போது வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் அவர் துதி பாடலை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆனார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
துதிக்கும் போது கிருபை பெற்று சிறைச்சாலை போன்ற உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் யார் பார்த்தீங்கன்னா யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது எல்லாம் பிறந்தது. தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று 9ஆம் வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்சம் 8:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் தேவனுக்கு துதிக்கிற பிள்ளையாய் இருந்தபடினாலே கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சந்ததியிலே அவனை மாத்திரம் தான் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒன்பதாம் வசனம். இந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் பேச்சை கேட்காம நாமளும் அப்படிதான். ஆண்டவர் நம்மளை துதிக்க முடியாது வைக்கும் போது ஆண்டவர் துதிக்காம கண்ட இடத்துல சுத்தினாலும் நம்ம நினைப்போம், அப்பா ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டுவாரு, தூக்குவாரு, உபவாசம் போட வைப்பாரு, துதிக்க வைப்பாரு. அப்பதான் இவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. வாசிங்க இப்போ 2:9. நானோவேனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். எங்கடா உட்கார்ந்து பேசலாம்? இத நல்லா இருக்கும் போதெல்லாம் பேசல, உள்ள இருக்கும் போதுதான் ஒரு கால் இழுத்து நிற்கும் போதுதான் ஆண்டவர் நான் இந்த கரெக்டா அங்க பிரச்சனை வந்து போலீஸ் நிக்கும், அது மட்டும் காப்பாத்தி நல்லா இருக்கும் போது வந்துருக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். இதைத்தான் நான் முதல்ல இருந்து சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை கர்த்தருடையது. கடைசியா முடிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம் ஆதியாகமம் 39:21 வாசிங்க. ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனை விட்டு துதிக்கிறத நிறுத்தாம சகித்ததுனால, தரித்து நின்றதுனால சிறைச்சாலை தலைவன் இடத்துல தேவன் கிருபை பெருகும்படியாக கிருபை பண்ணார். நிறைய பேர் ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒருத்தர் இருந்தாரு. அப்போஸ்தலர் 3:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:8. அப்போஸ்தலர் 3:8. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். யார் இவரு? யார் இவரு? யார் இவரு? சொல்லுங்களேன். அவர் குதித்து எழுந்து நின்று நடந்து கர்த்தரை பிரவி சப்பானி, சாதாரண சப்பானி இல்ல. அவரு நோட்டுல கிடீல ஏதோ வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு கால் வராம இல்ல. அவர் எப்படியா பிரவி சப்பானி. ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டியதுனால ஆசீர்வாதம் வந்த உடனே இப்படி ஓடல. என்ன பண்ணா? குதித்து நிக்கா ஃபர்ஸ்ட். ஆமென். நின்று நடந்து ஆண்டவரை நோக்கி துதிப்பாடி அவர் பின் சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 பேரை சொல்லி இருக்கிறேன். முதல் பேர் பவுலும் ஷீலாவும் தேவனிடத்தில் கிருபை பெற்றார்கள். இரண்டாவது நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. மூன்றாவது யோனாக்கு கிருபை கிடைத்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நான்காவது யோசேப்பு. ஐந்தாவது ரவி சப்பானி. எதை செய்யக்கூடாது பாஸ்டர்? ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துதித்தலும். இதுவரை என்னெல்லாம் செய்யணும்? துதிக்கணும்னா என்ன பண்ணணும்? துதிக்கணும்னா கிருபை பெறணும்னா என்ன பண்ணணும் சொன்னேன். இப்ப துதிக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது.
என் சகோதரரே, சகோதரியே, இப்படி இருக்கலாகாது. நீ நல்லாவே இருக்க மாட்டேன். பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீ என்ன பண்றல்ல. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? போச்சுலாம் பக்கத்துல இருந்து குறைஞ்சிங்க. ஆமென். ஹalleluya. அது நம்மளை விட்டு போகவும் போகாது. ஆமென். அப்போ கவனிங்க, எந்த ஒரு பிள்ளை தேவனுக்கு உண்மையாய் துதிக்கிறதோ அந்த வாயிலிருந்து சபித்தல் வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமென். ஹalleluya. 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 காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பழிக்காது. எப்ப பழிக்காது? நீங்க அதுக்கு கரெக்டா இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? நம்ம கரெக்டா இல்லாம யாராச்சும் அவனாச்சும் போற வழியில நம்ம மேல விட்டு போனா கூட பழிச்சிருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம கிட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கணும். யோபு போல வேலி, தேவனுடைய வேலி இருக்கணும். ஆமென். அப்படி இருந்தாதான் எதுவும் உள்ள வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க துதிக்கணும். துதித்தா கிருபை வரும். கிருபை வரதுக்கு என்ன வேணும்? ஸ்தலத்துல துதிக்கணும், பயப்பட்டு துதிக்கணும், முழு மனதோடு துதிக்கணும், அப்புறம் நாமத்தை ஸ்தோத்திரத்தோடு துதிக்கணும், பரிசுத்தத்தோடு துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை செய்தால் தேவன் பொல்லாதவர்கள் கையிலிருந்து உங்களை விடுதலை கொடுப்பார். உங்கள் வாயில துதியோடு சேர்ந்து சபித்தல் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் வெளிப்படுத்துவதே நாம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி முடிக்கிறேன். ஆமென். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதி. முடிச்சிட்டேங்க. ஆமென். என் தேவனுக்கு துதியும் துதியும் மகிமையும் மகிமையும் ஞானமும் ஞானமும் ஸ்தோத்திரமும் ஸ்தோத்திரமும் கனமும் ரணமும் வல்லமையும் பலமையும் பெலனும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள். இந்த மாதிரி தான் இந்த துதிக்க போறோம். எதற்கு ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ஒருவருக்கு. ஆமென். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படும்படியாக வந்த இந்த நாளிலே, இந்த பரிசுத்த நாளை நீர் எங்களுக்கு நியமித்து, இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளிலே உம்மை துதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளோடு அடியை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்து. வந்த சிறியோர் முதல் பெரியவர்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே, நீர் இந்த நாளில் துவக்க முதல் முடிகிற வரைக்கும் உடைய பிரசனம் ஆளுகை செய்ததற்கு, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை உட்கொண்டு இந்த வழி நடக்கிற பிள்ளைகள், உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய், கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றும். அந்த யாவரும் உண்மை கரத்தில் ஒப்புக்கொண்டு இந்த வாரம் முழுவதும் தேவரை சந்தித்து சரீர சுகம் வெள்ளம் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை நிரப்புவீர்கள். அந்த யாவரும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு பலதரப்பட்ட மக்கள் நல்ல பேசி அழுத்துவாத்தில் கொண்டு வருவோம். இப்ரேசிலின் முடிஞ்சவர்கள் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கத்தை செய்த சகல உபகாரம் வருவாங்க. நம்மளுக்கு துரோக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்று சதா கலந்த மனிதரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரையில செய்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறோம்.